நல்வரவு நண்பர்களே, இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் பெரும் மகிழ்ச்சியாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம தமிழகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நியூஸ் பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சாலும் ஒன்று தான், தெரியலான்னு ஒன்று தான். ஏன்னா கண்டும் காணாமல் போகக்கூடிய ஆட்களாக தான் நம்ம இருக்கோம். 9 வயது சிறுமி துள்ள துடிக்க கற்பழித்து கொண்டிருக்கிறாங்க கைவர்கள். எப்படி ஆசிஃபாவுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோமோ, எப்படி ஹத்ராஸ் வழக்கில் நம்ம பார்த்தோமோ, எப்படி சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த இஷ்யூவை நம்ம பார்த்தோமோ, அதற்கு நிகரான அதை விட கொடியதுன்னு கூட சொல்லலாம். ஐஸ்கிரீம் காட்டி அந்த சிறுமியை கடத்தி சென்று கற்பழித்து ஒரு வேட்டியில் சுற்றி சாக்கடையில் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பேர் கொண்ட கும்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 2 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கருணாஸ் அப்படிங்கிற சிறுவனும் 58 வயதுடைய கருணாகரன் அப்படிங்கிற ஒரு முதியவன் பார்த்துக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் போதை அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் போதையில் தான் அந்த இருவரும் கற்பழிச்சதாக கூறப்படுது. மிச்சம் 7 பேர் அதில் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையிலேருந்து செய்திகள் வெளியாகுது. ஆனால் பல மீடியாக்கள் வேறு மாதிரி இதை சித்தரிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள், அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் ரொம்பவே கொந்தளித்து அவங்களுடைய அலுவலரை நம்ம பார்க்க முடியுது. அதை எந்த அளவுக்கு சொல்கிறதுங்கிறது நமக்கு வார்த்தைகள் இல்லை. புதுச்சேரி கவர்மெண்ட்டு ஒரு 20 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஆனால் அந்த 20 லட்சத்தை அவங்க மறுத்துருக்காங்க. ஆளை அடையாளம் காட்டுங்க, அவங்கள நாங்கள் பார்க்கணும், எங்கள் கையாலேயே அவங்களுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனாக வராங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம எதுவும் பேச முடியாது. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் அழுகணும், நீ இப்படி தான் பேசணும் இந்த டைமில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்களுடைய குமுறல் இருக்கும். இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் வருது. இது சம்மந்தமான இது ரிலேட்டடான வீடியோஸை நம்மளுடைய சேனல்லே அதிகமாக பகிர்ந்துருக்கும். அந்த சிறுமியினுடைய பேரை நம்ம சொல்லலாம், பட் அந்த சிறுமி யோகி தான் பண்ணுறவங்கள்ட்ட போய் நம்ம ஆறுதல் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்படியான சிச்சுவேஷன் நடக்கும்போது அதை எப்படி டீல் பண்ணணும், எப்படி உடனே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அரசு கையிலையும் காவல்துறை கையிலையும் தான் இருக்குது. இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரேடியாக சுமூகமாக இந்த பிரச்சனை முடியும். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு வர மாட்டீங்க, நீங்கள் கொண்டு வரக்கூடாது சொல்லப்போனால். ஏன்னா எல்லா சட்டத்தையும் மக்கள் கையில் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் காவல்துறை எதிர்க்கு, கவர்மெண்ட் எதிர்க்கு. கவர்மெண்ட்டும் காவல்துறையும் சரியாக செயல்பட்டீர்கள் என்றால் மக்கள் இப்படியான விஷயங்களை கையில் எடுக்க மாட்டாங்க. இல்லை, ஒருவேளை மக்கள் கையில் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ரொம்ப மனக்குமரலோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிறுமியை ரொம்ப மனக்கவலையாக தான் இருக்குது. ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆண் காட்டுற கோபமாக இருக்கலாம், அது கையளவுலையோ இல்லை நாவளவுலையோ வார்த்தைகள் அளவுலையோ. ஆனால் இப்படியான விஷயங்கள் எல்லாம் அந்த ஆண் வர்க்கத்துக்கு மட்டும் இல்லைங்க, மனித குலத்துக்கே ஒரு எதிரானது தான் பார்க்கப்படுறேன். ஸோ அப்படியான ஒரு விஷயங்களை இதை பற்றி பேசுகிறதுக்கே கொஞ்சம் மனசு தருமாதிரி தான் பேசக்கூடியதாக இருக்குது. இல்லை, எல்லா ஆண்களும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான்.
அது நான் சொன்ன மாதிரி வாய் அளவுலையோ இல்லை கை அளவுலையோ. ஆனால் இப்படியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆண்களால் சாதாரண ஆண்களும் சாமானியர்களும் வெட்கி தலைகுனி தான் வேண்டியிருக்கு. ஸோ இதை பற்றி முழுசாக நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை. போதையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த போதை தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இந்த ரேப்புக்கு இருக்குது. இப்படியான கற்பழிப்புகளுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது. சமீபத்தில் கூட குஜராத்லேயும் சரி தமிழகத்திலையும் சரி போதைப் பொருட்கள் பிடிப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குஜராத்தில் ஒரு சிறிய படகுல கிட்டத்தட்ட 3300 கிலோ போதை மருந்துகள் வந்து பிடிப்பட்டுச்சு. அதே மாதிரி அதானியுடைய துறைமுகத்திலையும் சமீப காலத்துக்கு முன்னாடி பிடிபட்டுச்சு. குஜராத்தில் அதிகமாக அந்த போதைப் பொருட்கள் பிடிப்பதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தமிழகத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு 8 கிலோ ரிலேட்டடாக போதைப் பொருட்கள் பிடிபட்டுச்சு. அது ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி இந்தியா முழுவதும் இந்த போதைப் பொருட்களும் சரி கற்பழிப்புகளும் சரி ரொம்ப தலை தோங்கி வந்துட்டு இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, பிரேசில் நாட்டிலேருந்து ட்ரிப்பு போகக்கூடியவங்க, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க பைக்கில் வந்து டூர் போவாங்க ஒவ்வொரு நாடாக. அப்படி பிரேசில் நாட்டிலேருந்து ஒரு தம்பதிகள் கப்பிள்ஸ் ஆணும் பெண்ணும் வந்திருக்காங்க. அவங்க திருமணமானவங்க எல்லா நாட்டையும் சுற்றி பார்த்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் முதற்கொண்டும். ஆப்கானிஸ்தானில் வந்து தாலிபான தீவிரவாதிகளாக காட்டுறாங்க இல்லையா நம்மளுடைய மீடியாக்கள். ஸோ அந்த தாலிபான் கூட செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து பகிர்ந்துருக்காங்க. அப்படி பகிர்ந்த உடனே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்க இல்லையா, உடனே பாருங்கள் தீவிரவாதிகள் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அவங்க தீவிரவாதிகள் உங்களை சும்மா விட மாட்டாங்க, ஏதோ நல்ல முறையில் தப்பிச்சு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வழக்கம் போல் வன்மத்தை கக்கியிருக்காங்க. அப்படியே அவங்க இந்தியாவுக்கு வரும்போது ஜார்க்கண்டில் 7 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய புருஷனை அடித்து போட்டுட்டு இந்த பெண்மணியை கொடூரமாக கற்பழிச்சிருக்காங்க. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இதுக்கு மிக முக்கிய மூல காரணம் போதையாக இருந்திருக்கு. ஸோ இப்போ அவங்கள காவல்துறை பிடிப்பட்டதுக்கு பிறகும் இந்த பெண்மணி தளராமல் மறுபடியும் அவங்களுடைய ட்ரிப்பை துவங்கியிருக்காங்க. எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன், மறுபடியும் என்ன பண்ணுவேன், என்னுடைய ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவேன், இதே மாதிரி சம்பவங்களை தைரியமாக எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் பெண்கள். நான் சொன்ன மாதிரி ஆண்கள் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களில் அயோக்கியர்கள் செய்யக்கூடிய தவறில் இப்படியான ஆண்கள் நியாயமாக இருக்கக்கூடிய ஆண்களும் சரி இல்லை இந்த மாதிரி விஷயங்களை செய்யாத ஆண்களும் சரி பாதிப்புக்குள்ளாவர்கள். ஏன்னா கற்பழிப்பு அப்படின்னு வரும்போது யார் செய்கிறா, ஆண்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. இதனாலேயே பல ஆண்கள் வெட்கி குனியக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. இதன் மூலமாக நான் சொல்லக்கூடியது ஒன்று தான், எல்லா ஆண்களும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நான் சொன்னேன் அப்படின்னா ஆண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரியே இருக்கும். பெண்கள் தங்களை முன்னேற்றி கொள்றதுக்கு நீங்களே களத்தில் இறங்கினா தான் உண்டு. அதற்கு பக்கபலமாக ஆண்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இது எனக்கும் பொருந்தும், என்னை போன்று இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பொருந்தும். ஏன்னா நானும் தவறு செய்கிறவனா, ஆனால் இப்படியான தவறுகள் செய்யக்கூடியவனா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு எனக்கே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவும் வெட்கி தலை குடியக்கூடியதாகவும் தான் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நான் இருப்பேன். ஸோ இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு அடுத்தடுத்த பாயிண்ட் இருந்தாலும் சில விஷயங்களை யோசிச்சு தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடியது ஒன்று தான், ஆக்ஷன் இஸ் நாட் அ சொல்யூஷன், பனிஷ்மெண்ட் ஒன்லி எ பிக் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பனிஷ்மெண்ட் கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா தவறுகள் கண்டிப்பாக குறையும். ஆனால் பனிஷ்மெண்ட்டையாவது கரெக்டாக கொடுக்கணும். அதுலேயும் நீங்கள் தாமதப்படுத்துனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை, அது நிச்சயம் தவறாக தான் போய் முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்படியான அயோக்கியத்தனங்கள், அது ரேப்பாக இருக்கலாம் இல்லை போதைப் பொருட்கள் ரிலேட்டடாக இருக்கலாம், கவர்மெண்ட்டு முன் வந்து இதையெல்லாம் தூக்கி எறியணும். இதையெல்லாம் தடை பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஆனால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கவர்மெண்ட்டும் சரி, இந்த டைமில் நான் குறை சொல்ல விரும்பல, நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இத்தனை ஆண்டுகளாகவும் அப்படி தான் இருக்குது, நீங்கள் ஆளும்போதும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இதற்கு எப்போ ஒரு மாற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதையாவது கொஞ்சம் பண்ணுங்க. உங்களால் போதைப் பொருட்களை தடை பண்ண முடியல, சரி, அந்த போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பையாவது உங்களால் தடை பண்ண முடியுமா அப்படின்னு மக்கள் தரப்புலேருந்து கேட்டால் அந்த மூஞ்சை நீங்கள் எங்கே கொண்டு வச்சுருப்பீங்க அப்படிங்கிறத இந்த காணொலியின் மூலமாக நான் ஒரு கேள்வி ஏற்படுறேன். இன்னும் எத்தனையோ ஆசிபா மாதிரி, இன்னும் எத்தனையோ ஆர்த்தி மாதிரி நிறைய பெண்கள், சிறுமிகள் தொடர்ச்சியாக பாதிப்புள்ளாயிட்டு தான் இருக்காங்க. இதை உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அரசாங்கமும் சரி, நம்மளுடைய நாட்டினுடைய சட்டமும் சரி எந்த அளவுக்கு திட்டவட்டமாக செயல்பட போகுது அப்படிங்கிறது தான் இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு அவர்கள் சொல்லக்கூடியது. சிறுமி ஆர்த்திக்காகவும் சரி, அவங்களுடைய குடும்பத்திற்காகவும் சரி தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த காணொலியின் மூலமாக அவர்களுக்கும் சரி, அவர்கள் குடும்பத்தார்களும் சரி ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.